குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று பிரியாணி நல்லா இருந்ததா சார்? உங்களோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் உள்ள சூடாக காத்துக்கிட்டு இருக்கு, போங்க. சார், நீ இப்படி போராட்டம்னு சுத்திட்டு இருந்தா இங்க பண்ண வேண்டிய வேலை யார் முடிப்பா? சார் நான் ரொம்ப நாளைக்கு லீவ் ஒன்றும் எடுக்கவே இல்லை சார். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே லீவ் எடுத்தேன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே போராட்டம் பண்ண மாட்டான். உனக்கு நானும் கவர்மெண்ட்டோ என்ஓசி கொடுத்தமா? பிரசிடென்ட் ஆளுங்கட்சியில் இருக்கிறாள், மறந்துடாத. ஓ, அப்போ அதான் விஷயமா? இங்க வேலை செஞ்சுக்கிட்டே உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. நீ வேலை செய்யறது அக்ரிகல்ச்சர் ஆபீசர். சார், நம்ம ஊர்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் லீவை போட்டு டூர் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் லீவ் போடாம வேலை பார்த்தேன்னா அது நம்ம ஊர் நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் சார். அது உங்களுக்கு பொறுக்கலன்னா நான் விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் சார். சோமா, கோவத்துல ஏதாவது தப்பான முடிவெடுத்த வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவேன். சார், என்னோட அப்பா ஒரு லோன் எடுத்திருந்தாரு. அதை நான் போன வாரமே கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கை பாக்குறேன். என்ன ஜென்மமோ இவன். அவன் கவர்மெண்ட் வேலை வேணும்னு தவன் கடக்கறான். இவன் என்னடானா? சோமா, என்ன வேலையா பார்த்துருக்க? யாரை கேட்டு வேலையை ரிசைன் பண்ண? அட்லீஸ்ட் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்ணு பேத்தியோட வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்ல போற? நீ பைத்தியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னு தான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். நான் விஆர்எஸ் எடுத்ததால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்ப எப்படி வசதியா வாழ்றாங்களோ அப்படியே தான் வாழ்வாங்க. ஆமா, உப்பில்லாத கஞ்சியை குடிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் வசதியான வாழ்க்கை. பாப்பா, இந்த பூ எடுத்து உங்க அப்பா காதுல வை. கொஞ்சம் கூட ரோஷமே இல்ல. ஷாலினி, எதுவும் பேசாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு இனிமே நான் ஒத்துப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே நானும் சில முடிவு எடுக்க போறேன். என்னது? அப்பாவோட கேட்டரிங் பிசினஸ் இனிமே நான் எடுத்து பண்ணலான் இருக்கேன். நீங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்ல இருங்க. தள்ளுங்க. இதுக்கப்புறம் டெய்லி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு. சோமனண்ணா, நான் தான். உனக்கு என்னாச்சுரா? நீங்க ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டதுல இருந்து ஜுரம் அவருக்கு. நீ போய் டீ போட்டு கொண்டு வா. வேண்டாமா, ஜீரக தண்ணி மட்டும் கொடு போதும். வீட்டுக்கு தெரியுமா அண்ணா? மாமனார் வந்து ஓவரா பேசிட்டு போயிட்டாரு. பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களான்னு? நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போனாரு. ஆனா ஏன் வேலையை விட்டீங்க? ஆஃபீஸ்ல இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம்ல. நான் ஆஃபீஸை விட்டு போறது அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. இனி ஏன் தொல்லை அங்க இருக்காது பாரு. நீங்க அந்த ஆஃபீஸ்ல இருந்த வரைக்கும் நான் தைரியமா இருந்தேன். இனிமே அந்த ஆஃபீஸ்ல என்னெல்லாம் நடக்க போதும்? சில சமயத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறது நல்லது தான்டா. ஆமாப்பா, நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூச்சும் விட முடியல. அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க. சரி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வரவான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு வீணா அவரு? சந்துவோட ஒய்ஃப் தானே? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரியா? அது வரைக்கும் நான் இல்ல, நான் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன். தம்பி கொஞ்சம் வாயே, ஒரு விஷயம் பேசணும். அவங்க பறவை காய்ச்சல் தான் சொல்றாங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். பக்கத்தூர்ல பறவை காய்ச்சலால 78 வயசு ஆள் ஒருத்தர் இறந்துட்டாராம். அதனால சீக்கிரமா இவங்களை எல்லாம் கூட்டுங்கிறது கிளம்பு. ஒன்றும் பண்ண முடியல. சந்து நம்மளை விட்டு போயிட்டான். வாங்க.
என்ன என்னாச்சு? அவன் நம்மளை விட்டு போயிட்டான். என்ன சந்து நம்மளை விட்டு போயிட்டான். சந்து? நான் போய் அவனை பார்க்கணும். வேண்டாம். இல்ல நான் பார்க்கணும். வேண்டாம். நான் போறேன். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு. பிரசிடென்ட் ஹாஸ்பிடல்ல சந்து பறவை காய்ச்சல்னால மரணம் அடைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஊரை சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு. H5N1 பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய் நாயே, டேய் விடுடா சொல்றல. டேய் நாயே, இல்லாததால அவனுக்கு சொல்லி அவனை கொன்னுட்டியா? டேய் சோமா, அவனை பார்த்தே ஆகணும். விடுடா. ஹலோ, எனக்கு அவனை பார்க்கணும். சந்து சந்து சோமா, விடு விடு. சோமா வாடா, இங்க இருந்து போயிடலாம்டா. டேய் வாடா, எனக்கு அவனை பார்க்கணும். போடா. என்ன உள்ள போக விடுங்க. அவனை பார்த்தே ஆகணும். போடா போடா, முதல்ல இருந்து. அண்ணா எனக்கு ஒரு தடவை அவனை பார்க்கணும்னா சொல்றேன்ல, என்ன விடுங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம ஏன்டா இதை பண்ண போறோம்? சரி, அவங்கள விடுறா. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்றாங்களேடா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னாச்சு என்னாச்சு? யாரோ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. எந்த பரதேசி போய் பண்ண வேலைடா அது? வாத்து தான் நல்லா இருக்குன்னு சொன்னல, எடுத்து ஊரா போட்டு வை, அடுத்த வருஷம் விக்கலாம். ஏடா மலைக்காட்சியில அது நாயே. ஐயோ, விடுங்கங்க. தெரியும். வேண்டாம். கொல்லுடா.